வெல்கம் டு மாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் செடி இருக்குங்க. இதில் நிறைய களைச்செடி வருது பாருங்கள். இந்தமாரி களைச்செடி நம்ம விடக்கூடாது. இந்தமாரி களைச்செடியெல்லாம் எடுத்துடணுங்க. இது இருந்தால் அந்த செடியோட வளர்ச்சி கம்மியாயிடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ நான் எடுத்துகிட்ட பிடுங்கி அதில் ஒரு தக்காளி செடி இருக்குது. பார்க்கல, கவனிக்காமல் எடுத்துட்டேங்க. நல்லா இருக்குது. இதை அப்படியே நட்டு வச்சுருவோம். நம்ம நல்லா வேரோடு இருக்குது. இதை நம்ம நட்டு வச்சிடலாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா அது நல்லா பிடிச்சி வந்துடுங்க. அதை நான் கவனிக்காமல் எடுத்துட்டேன். இதை பாருங்கள், தண்ணியும் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போ மழை வேறு தூருதுங்களா, அதனால் நல்லா வந்துடும். அப்போங்க இந்தமாரி எடுத்துடணுங்க. இல்லைன்னா இது இருந்ததுன்னா, களைச்செடியெல்லாம் இருந்தால் நம்ம இதுக்கு கொடுக்குற சத்தெல்லாம், அந்த கத்திரிக்காய் கொடுக்குற சத்தெல்லாம் இது எடுத்துங்க. கத்திரிக்காய் செடி வளர்ச்சி கம்மியாயிடும், சத்து கிடைக்காதனால. அதனால் களைச்செடியெல்லாம் எடுத்துடணும்.